இங்க வீட்லயே இருந்து வீட்டு வேலையை மட்டும் பாக்குற ஒரு மனைவியை காட்டுறாங்க. இவங்க வெளி உலகத்துக்கே போவாதனால அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போறீங்களா, நம்ம ரெண்டு பேருமே ஃபாரின் ட்ரிப் போலாமான்னு கேக்குறா. ஆனா இவங்க சொல்றத எதையுமே கவனிக்காம அவரு பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப தூரம்னா வேணாம், பக்கத்துல இருக்கிற ஜூக்காச்சும் என்ன கூட்டிட்டு போங்கன்னு இவங்களும் கேக்குறாங்க. ஆனா இத பத்தி எதுவுமே காதுல வாங்காம நான் வேலைக்கு போறேன்னு கிளம்பிடுறாரு. வீட்டுக்குள்ளேயே தனியா இருக்கிறனால வெளியில காய்கறி வாங்குறதுக்காச்சும் போலாமேன்னு பார்த்தா அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசினா அவங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. இவங்க காய்கறினா வாங்கிட்டு வீட்டுக்கு போறப்ப நிறைய பெரியவர்னா சீட்டு கட்டுனா விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த இந்த லேடியும் அவங்க கூட உட்கார்ந்து ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ஏதாச்சும் பிசினஸ் ஆரம்பிக்கவானே இந்த லேடியும் கேக்குறாங்க. அதுக்கு அவரு நீ ஒழுங்கா வீட்டு வேலையை மட்டும் பாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த லேடி பொறுத்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு அவர் ஆபீஸுக்கு போனா அவர் முன்னாடியே கிளம்பிட்டாருன்னு சொல்றாங்க. அவர் ஏதோ ஹோட்டல்ல தங்கியிருக்காருன்னு விசாரிச்சு பார்த்துட்டு அங்க போய் பார்த்தா அவர் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு. இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசே கஷ்டமாகி யாரையும் நம்ப கூடாது, யாருக்காகவும் நம்ம கெரியரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு இவங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சனால இவங்க தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்லயே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே சாப்பிட கூப்பிடுறாங்க.